துளாராசிக்காரர்கள் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. யாரால் டிப்ரெஷனுக்கு ஆளாகிறீங்க துளாராசிக்காரர்கள்? யாரால் துன்பத்திற்கு ஆளாகிறீங்க? உங்கள் துன்பத்திற்கும் டிப்ரெஷனுக்கும் யார் காரணம்? இதுக்கு என்ன தீர்வு? எந்த ராசிக்காரர்கள் நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க? எந்த ராசிக்காரவங்க நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க? நாம் என்ன மாற்றிக்கணும்? எந்த பிரச்சனை நமக்கு ஒரு காரணமாக இருக்குது நம்ம டிப்ரெஷனுக்கும் துன்பத்திற்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயம், இந்த துளாராசிக்கார பிள்ளைங்க, என்னுடைய குழந்தைங்க, இந்த அநியாயம் செய்பவர்களை பார்த்தா டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. அதுதான் உங்கள் துன்பத்துக்கு காரணம். அநியாயம் செய்பவர்கள். உலகமே அநியாயத்தில் தான் இருக்குது. எங்கே அநியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஹோட்டல் வெளியில் நல்லா இருக்குது, ஹோட்டலுக்குள்ளே ப்ரிப்பரேஷனை உள்ளே போய் பாருங்கள், நீங்களே சாப்பிட மாட்டீங்க. சில பஸ்ஸுலலாம் போய் பாருங்கள், பஸ்ஸு வெளியில் சூப்பராக இருக்கும், ஏறி உட்காந்து ஊருக்கு போனால் தான் நிச்சயம். எத்தனை இடத்துல பஸ்ஸு ரிப்பேர் ஆகிடுது? அனுபவம் இருக்கா இல்லையா? உள்ள பஸ்ஸு நம்ம ஒரு ரிசர்வ் பண்ணுற ஒரு பஸ்ஸாக இருக்கும், வந்து நிற்கிறது வேறு பஸ்ஸாக இருக்கும். அனுபவம் இருக்கா இல்லையா? அநியாயம் நடக்குதா இல்லையா? சில பஸ்ஸில் ஏசியே ஓடாது, சில பஸ்ஸில் ஏசி நல்லா ஓடாது, சிஸ்டம் சரி இருக்காது. சிஸ்டம் சரியில்லைன்னு மாற்ற முடியுமா? எங்கேயுமே சிஸ்டம் சரி இருக்காது. எல்லா சிஸ்டத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லா சிஸ்டத்துலேயும் ஒரு ப்ராப்ளம் உண்டு. அதனால் அநியாயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுக்காக நம்ம டிப்ரெஷன் ஆகலாமா? என்ன துளாராசி பிள்ளைங்களா சொல்லுங்கள். உங்கள் துன்பத்துக்கு யார் காரணம்? இப்போ இந்த உறவை மதிக்காதவங்களை கண்டு ரொம்ப துன்பப்படுறீங்க. என்னை மதிக்கலை, ஏன் என்னை இப்படி கீழ்த்தரமாக நினைக்கிறாங்க, எங்கள் அப்பா என்னை மதிக்கலை, எங்கள் அம்மா என்னை மதிக்கலை, எங்கள் அண்ணன் என்னை மதிக்கலை, என் தம்பி என்னை மதிக்கலை, என் தங்கச்சி என்னை மதிக்கலை, இந்த உறவுக்காரங்க என்னை மதிக்கலை. உங்களை ஏன் மதிக்கணும்? அவங்க உறவை தூக்கிடுறீங்க. நம்ம ஃப்ரெண்டாக இருந்துட்டு போயிடுவோம். உறவுகளோடு ஃப்ரெண்டாகிடுங்க. எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல தான் உறவு பேர், எதிர்பார்ப்பு இருக்காத இடத்துல நட்புன்னு பேர். எல்லாரையும் நட்பாக்கிட்டு போயிடுங்க. துளாராசிக்காரங்க இன்னிலேருந்து நீங்கள் டிப்ரெஷனுக்கு உள்ளே போக மாட்டீங்க. இல்லைன்னா இந்த டிப்ரெஷன் உறவுக்காரனால் வரும். சுயநலவாதிகளாக இருப்பாங்க. என்ன பண்ணுறது? பொய் பேசுகிறவங்க தான் உங்கள் பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அது உங்கள்கிட்ட வந்தோன்னே தான் பொய் பக்கமாக அளந்து விடுவான். அவனை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. டிப்ரெஷன் அங்கே தான் துன்பத்துக்கு காரணமாகிடுறீங்க. நீங்கள் மரியாதையெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனால் தேவையே இல்லாமல் நம்மளை பார்த்து மரியாதை இல்லாமல் பண்ணுவான் பாருங்கள், அங்கே தான் டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுவீங்க. இன்னும் ரொம்ப சொல்லப்போனால் உங்களை பயன்படுத்திக்கிட்டு எல்லோரும் விலகிடுவாங்க. இங்கே ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. இங்கே முதல் இடமே துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை பயன்படுத்திப்பாங்க, விலகிடுவாங்க. நீங்கள் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தோட்டா இருக்குது, துப்பாக்கியில் தோட்டாவை போடுறோம், குறி வச்சு சுடுறோம், தோட்டா இன்னொருத்தவனை தொலைச்சிடுது. தோட்டாவால் தானே ஒருத்தவனை வீழ்த்தப்பட்டாங்க. அந்த தோட்டா அவள் எடுத்து வச்சு கும்பிடவா முடியும்? இப்படி தான் கேட்பாங்க எல்லோரும். அப்போ துளாராசி எல்லாருக்கும் வெற்றிக்கு ஒரு கருவியாக நீங்கள் இருப்பீங்க. எல்லாருடைய முன்னேற்றத்துக்கும் நீங்கள் ஒரு நபராக, தனிநபராக இருப்பீங்க. அவ்வளோதான் உங்கள் கடமை முடிஞ்சுது. கிருஷ்ண பரமாத்மா பெரிய போரை நடத்த விடாமல் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தூது போனார். ஆனால் ஒரு பயிலும் சொன்னதை கேட்கல. அப்புறம் தன்னால் முடிஞ்ச ஒரு அளவுக்கு அந்த போரில் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு சேட்டையை பண்ணிட்டு வந்தார். பண்ணார்ல, ஒரு வில்லை உடைச்சார்ல, அங்கே அம்பை உடைச்சிட்டு வந்தார்ல. அடுத்தது என்ன பண்ணார்? எல்லாம் பண்ணார், எல்லா கதையும் பண்ணார். கர்ணன் அழித்தார், பாரத யுத்தத்தில் ஜெயிக்க வச்சார். கடைசியில் என்ன பண்ணாங்க? கட்டம் முடிஞ்சுது. கிருஷ்ணன் அதுக்கு பிறகு யாராவது பார்த்தாங்களா? ஒரு செகண்டில் அர்ஜுனனோட உயிர் போயிருக்கணும். ஆனால் தன்னுடைய அண்ணனை தானே கொண்டுட்டேனே, இதுக்கு பாதகன் நீ தான் காரணம் அப்படின்னுவான அர்ஜுனன். இதுமாரி தான் துளாராசிக்காரர்களும் கிருஷ்ண பரமாத்மாவும் ஒன்று தான். அதனால் உங்களை
ஒரு காரணமாக தான் வச்சுருப்பாங்க எல்லாம் கையில். அதுக்காக நீங்கள் உங்களை எல்லோரும் நம்மளை ஃபுல்லாக நம்பணுன்னு அவசியம் கிடையாது. உங்களை நம்பிக்கை துரோகிகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா டிப்ரெஷன் ஆகாதீங்க. இது முழுசாக அங்கே தான் அவங்களோட தான் இருப்பீங்க. வாக்குறுதிகள் மீறுபவர்களோட தான் நீங்கள் இருக்க முடியும். உங்கள்கிட்ட ஒரு வாக்கு கொடுப்பாங்க, அதை செய்யவே மாட்டாங்க. நீங்கள் எல்லாரையுமே பிடிச்சி புஷ் பண்ணி தான் ஒரு விஷயத்தை செய்ய வைக்கணும். உங்களை பயன்படுத்திக்கிட்டு விலகிடுவாங்க, உங்களை பயன்படுத்திப்பாங்க. அதுவும் உங்களுடைய அன்பை அலட்சியப்படுத்துவாங்க. நீங்கள் வைக்கிற அன்பு மேலேயும் நீங்கள் உங்கள் அன்பை அலட்சியப்படுத்துறது மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க மேலே அதை நினைக்கும் போது தான் நீங்கள் டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. உங்கள் டிப்ரெஷனுக்கு இதெல்லாம் தான் காரணம். அதனால் அந்த அன்பை அலட்சியப்படுத்துகிறவங்களெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க. அவங்க புத்தி அவ்வளோதான். ரொம்ப ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, எல்லாரையும் அரவணைச்சி மகிழ்விக்க முயற்சி பண்ணாதீங்க. இன்னிலேருந்து நான் சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் டிப்ரெஷன் துன்பத்திற்கு யார் காரணம்னு இது வரைக்கும் பார்த்தோம். நாம் எதில் மாற்றிக்கணும்னா எல்லாரையும் அரவணைக்கணும், மகிழ்ச்சியாக கொண்டு வரணும்னு நீங்கள் முதல்ல நினைக்காதீங்க துளாராசிக்காரர்கள். அதிலே நீங்கள் டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. ஒரு முடிவை தைரியமாக எடுங்க. ஒரு முடிவு எடுக்கும் போது சில உறவுகள் கசக்கும், சில உறவுகளுக்கு கசக்கும், சில நண்பர்களுக்கு கசக்கும், ஏன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கூட கசக்கும் இந்த முடிவு. ஆனால் அவங்களுக்கு கசக்குமே நீங்கள் நினச்சா முடிவே எடுக்க முடியாது உங்களால். அதில் ரொம்ப டிப்ரெஷன் ஆவீங்க. அதனால் கசந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு முடிவு எடுங்க. அப்படி முடிவெடுத்தீங்கன்னா அதுதான் உங்கள் டிப்ரெஷன் இல்லாமல் உங்கள் நாள் வரும். அது மாதிரி ஒரு விஷயத்தை மறுக்கிறதுக்கு பயப்படாதீங்க. அது பிடிக்கலைன்னா மறுத்துருங்க. அதை மறுக்கிறதுக்கு பயந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு டிப்ரெஷன் உண்டாக்குது. உங்களுக்கு ஒன்று பிடிக்காமல் உங்கள் வீட்டில் ஒரு பொருள் வரவும் கூடாது, ஒரு பொருள் போகவும் கூடாது, ஒன்று நடக்கவும் கூடாது, ஒன்று நடக்காமல் போகக்கூடாது. மறுக்கிறதுக்கு பயப்படாதீங்க. ரொம்ப அதிகமாக தியாகம்லாம் பண்ணாதீங்க. அதுவும் உங்கள் டிப்ரெஷனுக்கு ஒரு காரணம். ஏன்னா நீங்கள் பண்ணுற தியாகத்துக்கு அங்கே மறுபதிலே கிடையாது. நீங்கள் இவ்வளோ இழந்துட்டு நிற்பீங்க. நீங்கள் இழந்துட்டு நிற்கிறது உங்களுடைய வேலை. இழந்ததுக்காக உங்களுக்கு ரிவார்டும் கிடையாது, அவார்டும் கிடையாது. புரியுதா? ரிவார்டும் கிடையாது, அவார்டும் கிடையாது. அதே மாதிரி இந்த உறவுகள்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. அப்போ தான் உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. துளாராசிக்காரவங்க உறவுகளை அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் தான். துன்பத்துக்கு நீங்களே ஒரு காரணமாகிடுவீங்க. அதுமாரி ரொம்ப பேரை உங்கள் குடும்பத்தில் சொந்தம் தெரிஞ்சவன், நண்பர்கள், வேலை பார்க்குறவன், தெரிஞ்சவன், அறிஞ்சவன் எல்லாரையும் ரொம்ப கருத்தில் அவன் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. மென்டலி சிக்காயிடுவீங்க. அதுவே உங்கள் துன்பத்துக்கு காரணமாகிடுது. உங்கள் தன்னம்பிக்கையை குறைச்சி இடப்படாதீங்க. உங்களால் முடியும். எப்பேற்பட்ட வேலையை கொடுத்தாலும் நீங்கள் செய்வீங்க. உங்கள் மனசில் உள்ளதை யாருக்கிட்டையும் வெளிப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. யாருக்கிட்டையாவது ரொம்ப கஷ்டப்படுத்து ரொம்ப வெளிப்படுத்துனீங்கன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டான். அது ரெஸ்பான்ஸ் கொடுக்காதவனை கண்டு அப்புறம் டிப்ரெஷன் ஆகும். நான் எவ்வளோ கஷ்டப்படும் போது எப்படிலாம் நான் பேசினேன், ஆனால் என்னை ஏன் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை எல்லாம் நல்லாயிடும் அப்படின்ட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். உறவுகளே, இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே வார்த்தை தான் உங்களை பயன்படுத்திட்டு விட்டுருவாங்க. இம்மாதிரி ஆட்களால் தான் டிப்ரெஷன் துன்பத்துக்கு நீங்கள் காரணமாகறீங்க. அதில் எந்தெந்த ராசி உங்களை ரொம்ப டிப்ரெஷன் ஆக்குவாங்க? மேஷ ராசி உங்களை மிகவும் டிப்ரெஷனுக்கு ஆளாக்குவோம். துளாராசிக்கு மேஷத்துக்கும் ஏக பொருத்தமாகும். அவங்களால எனக்கு டிப்ரெஷனுக்கு ஆளாவீங்க. ஆனால் அதை பொறுத்துக்கணும், எதிர்க்கக்கூடாது, பொறுத்துக்கணும். துளாராசியோட டிப்ரெஷன் மேஷம், துளாராசியோட டிப்ரெஷன் சிம்மம், துளாராசியோட டிப்ரெஷன் கன்னி, துளாராசியோட டிப்ரெஷன் விருச்சகம். மேஷம், சிம்மம், கன்னி, விருச்சகம், இந்த 4 ராசிக்காரர்கள் டிப்ரெஷனுக்கு ஆளாக்குவாங்க. பொறுத்துக்கணும். இவங்களால நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம சிந்திக்கிறோமோ இல்லை, இவங்களை சிந்திக்கிற மாதிரி ஆகிடும். இதுதான் துளாராசி. அப்படிப்பட்ட துளாராசிக்காரவங்க 2 விஷயம் தெரிஞ்சுங்க. ஒரு தீர்வு சொல்கிறேன். உங்கள் வாயிலேருந்து இல்லைங்கிற வார்த்தை வரவே கூடாது. சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, பணம் இல்லை, இந்த இல்லைங்கிற வார்த்தையே வரக்கூடாது. ஆகட்டும், பார்க்கலாம் பார்க்கலாம். பணம் ஏதாவது கிடைக்குமான்னு ஒருத்தன் சொந்தக்காரனே கேட்குறான், பார்க்கலாம். இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கொலை குத்தமாயிடும். இல்லைங்கிற வார்த்தை உங்கள்கிட்ட வரக்கூடாது. இது முதல்ல தெளிவாக வச்சுங்க. அன்னிலேருந்து உங்கள் நல்ல நேரம் ஆரம்பிக்குது. உங்கள் டிப்ரெஷன் துன்பத்திற்கு ஒரு விடிவு காலம். இல்லைன்னு ஒரு விஷயத்தை சொல்ல
இல்லை என்று சொல்ல நீங்கள் எந்த வார்த்தையும் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆகட்டும் பார்க்கலான்னு சொல்லுங்க. ஆனால் சில இடங்களில் நீங்கள் ஆகட்டும் பார்க்கலாங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு சில இடங்களில் வாய்ப்பு இல்லை, அதாவது இப்போ என்னை விட்டுடுங்க, இந்த இல்லைங்கிற வார்த்தை மட்டும் வரக்கூடாது. ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணணும்? பிறகு பார்க்குறேன், ஒன்று ஆகட்டும் பார்க்கலாம், இல்லை பிறகு பார்க்குறேன், இப்போ என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, இப்போ என்கிட்ட உங்களுக்கு ரிசல்ட்டு பதில் கிடையாது, இப்படி சொல்லுங்கள் அந்த வார்த்தையை. இப்போ என்கிட்ட நீங்கள் நினைக்கிற கேள்விக்கு பதில் என்கிட்ட இல்லை, அப்படி சொல்லுங்கள். அதுக்கு இல்லைன்னு கூட சொல்ல, இல்லைங்கிற வார்த்தையை விட்டுடுங்க, இதை மட்டும் தெளிவாக கொண்டு போங்க, பதில் அப்படி மாற்றுங்க. துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுங்க. துளாராசிக்காரர்கள் துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுங்க. நிறைய துர்க்கையோட பிளான், துர்க்கையோட நம்மளுடைய ட்ராவல் இருக்கணும். துர்க்கையோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அது உங்கள் துளாராசி அப்படியே கூலாக்கும், மைண்ட் அப்படியே செப்பரேட்டாக உங்களுக்கு காமாக்கும். வெள்ளிக்கிழமையில் துர்க்கைக்காக ராகு காலத்தில் தீபம் ஏற்றுங்க, 2 தீபம் போடுங்க, நெய் தீபம் ஏற்றுங்க. நிறைய பெண்களுக்கு உதவி செய்யுங்க. துளாராசிக்காரவங்க லேடிஸுக்கு, பெண்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவியும் உங்களுக்கு ரிப்ளே. இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். வெள்ளிக்கிழமையில் 2 நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க, துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுங்கள், மானசீகமாக பிள்ளையாரை பிடிச்சிக்குங்க, நிச்சயமாக டிப்ரெஷன் விலகிடும். இனிப்பு சாப்பிடுங்க, ரொம்ப தான் இருந்தால் பூரி சாப்பிடுங்க. பூரி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. புரோட்டா சாப்பிடாதீங்க, ஆபத்து, வேண்டாம். பூரி சாப்பிடுங்க, கோதுமை பூரி சாப்பிடுங்க. ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. டிப்ரெஷன் துன்பத்திற்கு நாமும் காரணமாக இருக்கக்கூடாது. ஓகே, நல்லது நடக்கும். பிள்ளைகளா அமோகமாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.